2006ஆம் ஆண்டில் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் பம்பரம் சின்னத்தில் கம்பம் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற கம்பம் ராமகிருஷ்ணன் எம்எல்ஏ எங்க சின்னத்தில் போட்டியிட்டு நான் ஊரூரா போய் பிரச்சாரம் பண்ணி ஜெயிச்சவர். 2009 எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்துவிட்டு மறுநாளே திமுகவில் போய் சேர்ந்தார். அதற்கு பிறகு நடைபெற்ற இடைத்தேர்தலில் அவர் திமுகவின் சின்னத்தில் போட்டியிட்டு திமுக சட்டமன்ற உறுப்பினரானார். அதே போல அனிதா ராதாகிருஷ்ணன் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் அமைச்சராக இருந்தவர். ஒரு கட்டத்தில் அமைச்சர் பதவியும் ராஜினாமா செய்துவிட்டு எம்எல்ஏ பதவியும் ராஜினாமா செய்துவிட்டு திராவிட முன்னேற்ற கழகத்தில் வந்து சேர்ந்தார். அதே தொகுதியில் திருச்செந்தூர் தொகுதி இடைத்தேர்தலில் திமுக வேட்பாளராக போட்டியிட்டு ஜெயித்து திமுக உறுப்பினரானார். அந்த அவர்கள் செய்ததைத்தானே இன்றைக்கு இந்த 4 சட்டமன்ற உறுப்பினர்களாக இருந்தவர்கள் செய்கிறார்கள். அதெல்லாம் மறந்து போய்விட்டதா? சிலர் காட்டிய வழியை சிலர் பின்பற்றுகிறார்கள். I am neither for them, neither against them, nor for them. இந்த கருத்தை வெளியில தெரியணுங்கிறதுக்காக இது முந்தி நடந்தது இல்ல. அப்ப யாரு வாயத்திற்க விமர்சனம் பண்ணல. இப்ப அவர்கள் எப்படி ஒரு வழியை பார்த்தாங்களோ அந்த வழியை அதிமுக இருந்த 4 எம்எல்ஏக்கள் பின்பற்றி இருக்கிறாங்க. தட்ஸ் ஆல். தான் என்னுடைய கருத்து.